அனைவருக்கும் வணக்கம். நான் அருள் சிவம், இலங்கை சமுத்திர பல்கலைக்கழக பிராந்திய நிலையம் மட்டக்களப்பில் உதவி பணிப்பாளராக இருக்கின்றேன். உண்மையில் இன்றைய நிகழ்வானது மிக சந்தோஷமானதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக எனது சமுத்திர பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்றது. இங்கு டிப்ளோமா கற்கை நெறியை பயின்று கொண்டிருக்கின்ற மாணவன், மதிப்புக்குரிய அன்புக்குரிய மாணவன் திரு யுகேஷ் அவர்கள் அண்மையில் நடைபெற்ற நிபுணதா கிருள்ள 2026 என்கின்ற அந்த திறன் அடிப்படையிலான போட்டியிலே கலந்து கொண்டு பல்கலைக்கழக மட்டத்திலான போட்டியில் கலந்து கொண்டு 3வது இடத்தினையும், அதன் பிற்பாடு நடைபெற்ற தேசிய மட்டத்தில் இடம்பெற்ற போட்டியில் கலந்து கொண்டு 1வது இடத்தினையும் பெற்று எமது பல்கலைக்கழகத்திற்கும் அதேபோன்று மாவட்டம் மாகாணத்திற்கும் ஏனைய மாணவர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாகவும் இங்கு காணப்படுகின்றார். இந்த நிகழ்வானது இன்று எமது சமுத்திர பல்கலைக்கழக பிராந்திய நிலைய மட்டக்களப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு அனுமதி வழங்கிய எமது மதிப்புக்குரிய உபவேந்தர் அவர்கள் மற்றும் பயிற்சி பணிப்பாளர்களுக்கு நான் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த நிகழ்வினை சிறப்பாக அமைவதற்கு ஒரு குறுகிய காலத்திலே அழைப்பதனை நான் கேட்டிருந்தேன் எமது மாவட்ட செயலாளர் அவர்களிடம். உண்மையில் அவரது இன்றைய நாள் ஷெடியூலின் படி மிகவும் ஒரு பிஸியான காலத்திலே அவர் இங்கு வருகை தந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுக்களையும் அவரது கையிலால் அந்த பொன்னாடையும் வழங்கி அந்த மாணவனை கௌரவித்து ஊக்கப்படுத்தியிருக்கின்றார். அவருக்கும் நான் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த மாணவனை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு ஆசானின் வழிநடத்தல் தான் ஒரு பிள்ளையை முன்னேற்ற செல்கின்றது. எனவே அந்த மாணவன் ஆரம்பத்திலிருந்து மிகவும் கற்றல் நடவடிக்கைகளிலே மிகவும் ஆர்வமாக செயற்படுகின்ற ஒரு மாணவராக காணப்படுகின்றார். ஏனைய மாணவர்களும் அவ்வாறு இருக்கின்றார்கள். அதே போன்று இங்கு எமது சமுத்திர பல்கலைக்கழகமானது கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட பயிற்சிகளை நடத்தி கொண்டு இருந்திருந்தாலும் கூட பிரபல்யமாகவில்லை. சமுத்திர பல்கலைக்கழகம் என்றால் எமது சமூகத்தின் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் காணப்படுகின்றது. எனவே நான் வருகை தந்ததன் பிற்பாடு பல்வேறுபட்ட இவ்வாறான நிகழ்வுகளை நடாத்தி அந்த நிகழ்வுகளை நான் மீடியாக்களின் ஊடாகவும் வேறு ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் வேறு வகையிலும் நாங்கள் இப்பொழுது பிரபல்யப்படுத்துவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். உண்மையில் இந்த சமுத்திர பல்கலைக்கழகம் என்பது ஒரு அரச பல்கலைக்கழகம் என்பதனை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பல்கலைக்கழகத்தின் ஊடாக நாங்கள் பல்வேறுபட்ட வகையிலான கற்கை நெறிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். உயர்தர, அதாவது ஹையர் எஜுகேஷன் என்று சொல்லி அந்த வகையில் பார்த்தா டிகிரி ப்ரோக்ராம், அதன் பிற்பாடு டிப்ளமா ப்ரோக்ராம், அதன் பிறகு பார்த்தோம்னு சொன்னால் சான்றிதழ் கற்கை நெறிகள், இவ்வாறான பல்வேறுபட்ட கற்கை நெறிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே டிப்ளமா கற்கை நெறிகளில் ஈடுபடுகின்ற மாணவர் தான் இந்த யுகேஷ் என்பவர். இங்கு மாணவர்கள் எவ்வாறான மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வரலாம், இன்டேக் பண்ணலாம் என்று பார்த்தால், உதாரணமாக பார்த்தமாக இருந்தால் நாங்கள் பல்கலைக்கழக அனுமதிகளை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உயர்தர பரீட்சைகளே போதிகளவான பெறுபவர்கள் இருக்க வேண்டும். சட் ஸ்கோர் அடிப்படையில் இணைய பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை உள்வாங்குகின்றார்கள். ஆனால் சமுத்திர பல்கலைக்கழகம் அவ்வாறு இல்லாமல் அவர்களது கல்வித்தொகையை வைத்துக்கொண்டு, உதாரணமாக ஒரு ஓயலில் 6 பாடம் சித்தி அடைந்த ஒரு மாணவர் அவர் ஒரு பட்டதாரியாக வாரதுக்கான வாய்ப்பினை இந்த சமுத்திர பல்கலைக்கழகம் வழங்கி கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த விடயம் எந்த அளவுக்கு இளைஞர் யுவதிகள் மத்தியில் அல்லது சமூகத்துக்கு மத்தியில் தெரியும் என்பது தெரியாது. இந்த விடயங்களுக்காகத்தான் இவ்வாறான நிகழ்வுகளையும் நாங்கள் கடின உழைப்போடு மேற்கொண்டு வருகின்றோம். சாதாரணமாக நான் உதாரணமாக சொன்னதாக இருந்தால் 6 பாடங்களை கொண்ட RS சாதாரண சித்தியை கொண்ட ஒரு மாணவர் ஒரு அக்வாகல்ச்சர் டெக்னீஷியன் கோர்ஸ் அல்லது லாஜிஸ்டிக் ஆப்ரேஷன் கோர்ஸ் இவ்வாறான கற்கை நெறிகளில் அவர் வருவாக இருந்தால் அவருக்கு NVQ லெவல் 4 சான்றிதழ் நாங்கள் வழங்குகின்றோம். அந்த NVQ லெவல் 4 சான்றிதழ் பெற்ற ஒரு பிள்ளை அவர் அதன் பிற்பாடு டிப்ளமா கற்கை நெறிக்கு தகுதியானவராக காணப்படுவார். டிப்ளமா கற்கை நெறியை பூர்த்தி செய்த ஒரு பிள்ளை டிகிரியை புலோ பண்ணுறதுக்கு தகுதி வாய்ந்தவராக காணப்படுவார். இதுதான் இந்த சிஸ்டமாக காணப்படுகின்றது. நாங்கள் NVQ சிஸ்டத்தின் ஊடாக ஒரு மாணவரை எடுத்து அந்த சிஸ்டத்தில் இருந்து உயர்கல்வியை வழங்குகின்றோம். அதாவது பட்டப்படிப்பு வரைக்கும் அவர் செல்லலாம். இவ்வாறான விடயங்கள் இளைஞர் யுவதிகளுக்கு சென்றடைய வேண்டும். தயவு செய்து நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்று சொன்னால், ஊடகவியலாளர்கள் மிகவும் உதவி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அழைக்கின்ற பொழுது அவர்களும் இங்கு வருகை தந்து இந்த சமுத்திர பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற கற்கை நெறிகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து சமுத்திர பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஏனைய கற்கை நெறிகளுக்கு நீங்கள் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சமுத்திர பல்கலைக்கழகத்தில் எவ்வாறான கற்கைகள் நடைபெறுகின்றது என்பதனை நீங்கள் விளங்கிக் கொண்டு இதில் எதிர்காலத்தில் இணைந்து நீங்களும் இவ்வாறான திரு யுகேஷ் அவர்களை போன்று ஏனைய மாணவர்களை போன்று பல்வேறுபட்ட வெற்றிகளை ஈட்டி தர வேண்டும் என்று உங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.